A circular disk of moment of inertia IT is rotating in the horizontal plane about its symmetric axis with the constant angular speed omega I. Okay, ஒரு டிஸ்க் ஃபர்ஸ்ட் டிஸ்க் அது இந்த ஆக்சல் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இதோடைய இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஐ, இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, another disk of moment of inertia IB is dropped coaxially into the rotating disk. Initially, the second disk has an angular speed, zero angular speed. So, another disk இது மேலேயே டிராப் பண்ணும். அதே கோஆக்சியல போட்டோம், அதுக்கு மேலேயே போடுறோம். ஆனா அதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஐபின்ட்டான். ஆனா அதோடைய இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 0. ஓகே, இவென்ச்சுவலி போத் டிஸ்க் ரொட்டேட் வித் ரெண்டும் ஒரே ஆங்குலர் வெலாசிட்டில ஒமேகான்ற ஆங்குலர் வெலாசிட்டில சுற்றுது. போத் டிஸ்க் ரொட்டேட் வித் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா எஃப். Okay, the energy lost by the initially rotating disk is by the friction. முதல்ல loss of energy, loss of kinetic energy. Loss of energy is kinetic energy. அப்போ initial kinetic energy இருக்கு minus final kinetic energy. Final kinetic energy. Initial kinetic energy ரொம்ப ஈஸி. ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஏன்னா ரொட்டேஷன் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஆஃப் இன்டு ஐடி கொடுத்துருக்காங்க. ஐடி ஒமேகா ஐ ஸ்கொயர். இதுதான் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றப்போ final kinetic energy will be ரெண்டு சேர்ந்துருச்சு. ஆஃப் இன்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டு ஆட் ஆயிடும். ஐடி பிளஸ் ஐபி இன்டு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா எஃப் ஸ்கொயர். இப்போ நம்ம லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜின்றது இதுதான். ஆஃப் ஐடி ஒமேகா ஐ ஸ்கொயர் minus half into IT plus IB into omega F square. இது ஆன்சர். ஆனா இந்த டேர்ம் இல்லை. ஏன்னா ஒமேகா எஃப் இங்க இல்லை ஆப்ஷன்ல. ஒமேகா எஃப் கொடுத்துருக்காங்க, ஒமேகா எஃப் இல்லை. தட் கேன் பி ஃபவுண்ட். எப்படி? இது மாதிரி ஒன் இஸ் ரிவால்விங், another இஸ் டிராப்டு. டிராப் பண்ணாலும் no external torque act on it. So it obey law of conservation of angular momentum. அப்போ angular momentum I1 omega 1 equal to I2 omega 2. இது angular momentum of the first wheel. ரெண்டை கம்பைன் பண்ண பிறகு final angular momentum ரெண்டு ஈக்குவல். ஏன்னா here we are not applying any external torque. Okay. So, initial angular momentum is IT omega I. Final is IT plus IB ரெண்டு கம்பைன் ஆயிடுச்சு. IB into omega F. அப்ப இந்த omega F தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இந்த இடத்துல. அப்போ omega F will be equal to IT omega I divided by IT plus IB. இந்த டேர்ம் எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, இதோடைய கன்வென்ஷன். அப்ப லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி will be equal to, இதுல ஆஃப் காமனா நம்ம எடுத்துடலாம். ஆஃப் காமனா எடுத்தாச்சு. இன்டு ஐடி பிளஸ் ஒமேகா ஐ ஸ்கொயர் மைனஸ் IT plus IB into omega F whole square. அப்போ IT squared plus omega I squared divided by
IT plus IB the whole square. ஒரு ஸ்கொயர்ல ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நீ காமனா பார்த்தேன்னா ஐடி இன்டு ஒமேகா ஐ ஸ்கொயர். அப்போ ஐடி இன்டு அப்போ ஆஃப் இன்டு ஐடி ஒமேகா ஐ ஸ்கொயர்டே காமனா வெளியே எடுத்துடலாம் இன்டு 1 மைனஸ் இதுல மைனஸ் இதுல ஒமேகா ஐ ஸ்கொயர் வெளியேற்றோம், ஐடி மட்டும் ஒன்று ஐடி பை ஐடி பிளஸ் ஐபி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா half into ஐடி ஒமேகா ஐ ஸ்கொயர் into ஐடி plus IB minus IT by IT plus IB. அப்போ IT கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா half IT IB omega I squared divided by IT plus IB. The answer. So answer is half into IB IT omega I squared divided by IT plus IB. D is the correct answer. Okay.